ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அரே பார்க்க போகிறோம். ஸோ இந்த அரேன்றது என்னென்னா, முன்னாடிலாம் நம்ம வந்து ஒரு வேல்யூக்கு ஒரு வேரியபிள் வச்சுருந்தோம். இப்போ வந்து ஒரு வேரியபிள் தான், ஆனால் அதில் வந்து மல்டிப்புள் டேட்டாஸ் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ அரேக்கு என்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லட்டோம்னா, உங்கள் வீட்டில் இப்போ வந்து கபோர்டு இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் வந்து பெட்ரூமில் ஒரு கபோர்டு வச்சுருக்கீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃபேண்ட்டுக்கு வந்து ஒரு ரோ வச்சுருப்பீங்க, அண்ட் ஷர்ட்டுக்கு ஒரு ரோ வச்சுருப்பீங்க, டவல் இந்த மாதிரிக்கெலாம் இன்னொரு ரோ வச்சுருப்பீங்க. இப்போ கபோர்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜர் டேட்டா டைப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கபோர்டுன்றதுக்கு வேரியபிள் நேம் என்னென்னா அதுக்கு வேரியபிள் நேம் வந்து ஏன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா, அதான் கபோர்டுனா ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் ஒவ்வொரு இடமா சொன்னேன், ஃபேண்ட்டு, ஷர்ட்டு. ஓகேங்களா, ஸோ அந்த பேண்ட்டு, ஷர்ட்டு இதெல்லாம் இருக்கிற இடம் வந்து ஒவ்வொரு மெமரி சைஸ். ஸோ இப்போ மூணு மெமரி இருக்குது ஒரு கபோர்டில், கரெக்டுங்களா? ஸோ அந்த ஏன்றதுக்குள்ளே இப்போ 3 மெமரி ஸ்பேஸ் இருக்குது. அந்த மெமரி ஸ்பேஸ்க்குள்ளே ஃபேன் ஷர்ட்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ. ஒரு மெமரியில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம், இன்னொரு மெமரியில் இன்னொரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். இது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது மொத்தமாக இருக்கிற இடம் வந்து கபோர்டு, அதுதான் வந்து இன்ட்டு ஏன்மோ. ஓகேங்களா, இந்த கபோர்டை வந்து ஒவ்வொரு ரோவாக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் காலேஜில் இருக்கும்ல, ஸோ அது மாதிரி தான் இதில் அரேயில் பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த இண்டெக்ஸ் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ல் ஸ்டார்ட் ஆகும். இது முக்கியமான ஒரு இது. நீங்கள் அரேயோட இண்டெக்ஸ் நம்பர் வந்து எப்பொழுதும் 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்ட் ஏ, அதோட சைஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபேண்ட்டு, ஷர்ட்டு அண்ட் வந்து டவல் அந்த மாதிரி ஐட்டம்லாம். ஸோ ஏன்றது கபோர்ட், அதுக்குள்ளே இருக்க மெமரி ஸ்பேஸ் வந்து 3. ஸோ நான் வந்து 3 சொன்னேன், ஃபேண்ட்டு, ஷர்ட்டு அண்ட் டவல்னு சொல்லி. ஸோ அந்த 3 இதுக்கான மெமரி ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மெமரி ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், அதாவது பீரோ வாங்கிட்டோம். இப்போ அதுக்குள்ளே நம்ம ஃபேண்ட் வாங்கி போடணும், ஷர்ட் போடணும் அண்ட் டவல், இந்த மாதிரி 3 ஐட்டமும் போடணும். ஸோ அதை எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் 0. இப்போ இண்டெக்ஸ் வந்து 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ நீங்கள் கம்பல்சரி 0ல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 0. ஸோ 0ன்றது வந்து இது ஒரு பிளேஸ், வந்து இப்போ ஷர்ட்டுக்கான ஒரு பிளேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நான் 34ன்னு நான் ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்து ஏ ஆஃப் 1, இப்படி 1 ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஷர்ட்டுக்கான வழியது. ஸோ ஷர்ட்டில் வந்து நான் 56ன்னு ஸ்டோர் பண்ணுறேன். அப்புறம் ஏ ஆஃப் 2, இந்த மெமரி சைஸில் வந்து நான் 45ன்னு ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இந்த இதை நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு புரியுதா? இப்போ இதை எப்படி பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். பிரிண்ட் ஆஃப் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து எப்பொழுதும் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இதில் ஏ ஆஃப் 0, எந்த இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணுறீங்களோ அந்த இண்டெக்ஸோட சேர்த்து தான் இதை பிரிண்ட் பண்ணணும். அதை மைண்டில் எப்பொழுதும் நல்லா வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மூணு இது இருக்குது, 3ஐயும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல 1, அடுத்து 2. ஓகேங்களா, இன்னும் நம்ம CLR போடல, getch போடல. ஸோ இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன், நோ எரர், ரன் பண்ணுறேன். ஸோ 34, 56, 45 வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அரேவோட சைஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது. இது வந்து அரேவோட சைஸ், அது அரேவோட டேட்டா டைப். இதில் அரேவோட அதாவது ஏன்றதில் எப்படி வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். எப்படி வந்து ஒரு அரேவை பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ 3 நம்பர் இருக்கிறனால ஈஸியாக அப்படி பிரிண்ட் பண்ணுறோம். இதே வந்து ஒரு 1000 நம்பர் இருக்குது, இல்லை 100 நம்பர் இருக்குன்னா அதை நம்மளால் டைப் பண்ண முடியாது. அப்படியே டைப் பண்ணாலும் நமக்கு நிறையா டைம் எடுக்கும், நிறையா கோடிங் வந்து போகும், மெமரி சைஸும் அதிகமாகும். ஏன்னா நிறையா ஒரு 100 லைன் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 100 லைனை வந்து நம்ம எப்படி குறைச்சி ஒரு 4 லைனில் கொண்டு வரலாம், அதுக்கான கோடிங் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம்.
அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்னு ஒன்று ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபார் லூப்பை வச்சு எப்படி நம்ம போடலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி 3 நம்பர் இருந்துச்சுங்களா, அண்டோ பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த 3 நம்பர் எப்படி ஃபார் லூப்பில் போடலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த 3 நம்பரை ஃபார் லூப்பில் எப்படி போடலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபார் இன்ட் i = 0. இப்போ i வந்து இனிஷியல் நம்பராக வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து இண்டெக்ஸ் நம்பர். இப்போ அதுலேருந்து எண்ட் ஆஃப் த இது வரை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ i < 3 மெமரி சைஸ் வந்து 3ன்னு டிக்ளேர் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் 3i++ கொடுத்துருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு C ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் மற்ற லாங்குவேஜ் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். printf %d a of i. இப்போ ஐயோட வேல்யூ தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதனால் நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ 34 56 வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ ஃபார் லூப்பில் இப்படி தான் போடணும். சப்போஸ் இந்த 3 வேல்யூ நான் அப்படி கொடுத்துட்டேன், இதே எனக்கு வந்து ஃபார் லூப்பில் வந்து வாங்கணும் அப்படின்னா இதை என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இதை எப்படி காப்பி பண்ணுறது? கண்ட்ரோல் இன்செட் நான் டைப் பண்ணிருக்கோமே, அப்புறம் ஷிஃப்ட் இன்செட். ஸோ காப்பி பண்ணியாச்சு. இப்போ இங்கே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கேன் ஆஃப் கொடுத்து ஒவ்வொரு வேல்யூவாக வாங்க போகிறேன். ஸோ ஸ்கேன் ஆஃப் %d a of i. ஸோ இதில் ஒவ்வொரு நம்பராக நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ என்டர் த ஏ வேல்யூ. இப்போ printfல மெசேஜ் கொடுத்துடலாம், என்டர் த அப்படின்னு சொல்லி. என்டர் தி இண்டெக்ஸ் ஆஃப் கொடுத்துட்டு அது என்ன இண்டெக்ஸ்னு நம்ம சொல்லணும்ல. ஸோ அதனால் ஐயை பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான், இவ்வளோ தான். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் அது பிரிண்ட் பண்ண சொல்லும், வேல்யூ வந்து கேட்கும். நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக என்ட்ரு பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் அவுட்புட்டில் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ 2 எரர் காமிக்குது. ஸோ எரர் என்ன அப்படின்றத நம்ம பிரிண்ட்னு கொடுத்துருக்கேன். printf கொடுக்கணும், மறுபடியும் செக் பண்ணுவோம். இன்னொரு எரர் இருக்குது. ஆல்ரெடி int iன்றது நான் டிக்ளேர் பண்ணிவிட்டேன், அதனால் இங்கே மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது. மல்டிபிள் டிக்ளரேஷன் நாட் அலோட் இன் C. ஸோ அதையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து கண்ட்ரோல் F9. என்டர் த இண்டெக்ஸ் வேல்யூ கேட்குதுங்களா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து 4 கொடுக்குறேன், அடுத்து 5 கொடுக்குறேன், அடுத்து 7 கொடுக்குறேன். ஓகே. ஸோ நமக்கு ஆன்சர் தப்பாக காமிக்குது. காரணம் என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம வேல்யூ இங்கே ஸ்கேன் ஆஃபில் வாங்கும்போது இதுக்கு முன்னாடி ஆம்பரேஷன் சிம்பிள் போடணும். அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ ஆம்பரேஷன் சிம்பிள் இங்கே போட்டால் மட்டும்தான் அந்த மெமரியில் இருக்க வேல்யூவை ரெஃபர் பண்ணி ஏ ஆஃப் இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 1 by 1 உங்களுக்கு கேட்கணும். ஏன்னா அங்கே /n போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்துடுச்சு பாருங்கள், இண்டெக்ஸ் ஆஃப் 0க்கு என்ன அப்படின்னு. ஸோ 0 56 78 65 பாருங்கள், 56 78 65 நம்ம என்ட்ரு பண்ணது வந்துச்சு. ஸோ என்டர் த நம்பர் நம்ம இங்கே கொடுத்துருவோம். ஐயை பிரிண்ட் பண்ண வைக்க வேணாம். தி நம்பர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல getch வந்து இருக்கிறதுனால தான் நமக்கு பிரேக் ஆகுது, உடனே அவுட்புட் வரல. அதனால் நான் இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இங்கே 45 78 90. ஸோ அவுட்புட் நமக்கு வந்துச்சு 45 78 90. ஸோ இப்படி தான் அரேயில் வந்து ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
இதிலே வந்து எப்படி வந்து அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படின்னு யோசிங்க. நான் உங்களுக்கு இது தனியாக எக்ஸாம்பிள்னு சொல்லி ஒரு கான்செப்டில் பண்ணுறேன். இப்போதைக்கு அரேனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், ஆல் தி பெஸ்ட்.